ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கிறது ஒரு திருவிழாக்கு. இது என்னென்னா, கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் நடக்கிற அரவான் கோயில் திருவிழா. இந்த திருவிழாவில் வந்துட்டு அரவான் சாமி, பொங்கியம்மா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ட் கல்யாணம் முடிஞ்ச 3ஆவது நாள் அரவான் தலையை வெட்டிடுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக 2 லைனில் சொல்லிட்டேன். ஆனால் இது வந்துட்டு ஒரு 4 days, அதுக்கு முன்னாடி 16 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே காப்பு கட்டி சூப்பராக அங்கே கொண்டாடுவாங்க. அண்ட் இந்த டைம் நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா, இது வந்துட்டு நீலிக்கோணாம்பாளையத்தில் இருக்கிற அரவான் சாமி கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அதாவது கணக்குப்படி மாப்பிள்ளை வீடு. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் எப்படி இந்த மாப்பிள்ளை அழைப்புலாம் நடக்குமோ சேம் அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். அப்படியே கலர்ஃபுல் லைட்ஸ் சுற்றி வந்துட்டு அந்த தூரி இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த நார்கட்டி திருவிழாவுக்கு போயிடுவோம். அண்ட் இதோட விசேஷமே இங்கே இந்த கோயிலில் வந்துட்டு அம்மனை வழிபட்டுட்டு நம்ம போய் அங்கே நார் கட்டிட்டு, அதாவது என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டு நார் கட்டினோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாங்கள் நானும் சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டோம். ஆக்சுவலி அந்த மரத்துலேருந்து நார் கொடுப்பாங்க அங்கே, அப்படி இப்படின்னு தேடி நாங்களும் ஒரு இடத்துலேருந்து நாரை வாங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் அதை வாங்கி அதை பிரிச்சுருவாங்க. அதை 2ஆக பிரிச்சுட்டு வா நம்மளும் நார் கட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஜனங்க நிறைய வருவாங்க, எங்கெங்கே இருந்தோலாம் வருவாங்க இந்த நார் கட்டுறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா மேலே சாமி இருக்கும். அண்ட் அந்த சைடில் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஒரு மாதிரி லேயராக போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுதான் நார் கட்டுறதுக்கு அந்த சாமியோட பேஸ். அதாவது இது அந்த சாமிக்கு உருவம் கிடையாது. ஸோ மக்கள் வந்துட்டு கட்டுற நாரைத்தான் அந்த உருவமாக செஞ்சு அந்த சாமியை வச்சு கொண்டு போவாங்க. அதாவது தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த நார் கட்டி அந்த சாமிக்கு கீழே மேலே அந்த உருவம் கொண்டு வருவாங்க இல்லையா, அதுக்கான இது வந்துட்டு மக்களால் கட்டப்பட்டு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த உருவத்தை கொண்டு போய் வச்சு சாமியோட முகத்தை மட்டும் மாற்றுவாங்க. இந்த இடத்துல சாமிக்கு 3 நாளைக்கு 3 விதமான முகங்கள் மாறும். முதல் நாள் தங்க முகம், அடுத்த நாள் வெள்ளி முகம், 3ஆவது நாள் மண்முகம். ஸோ மண்முகம் இருக்கிற அன்னைக்கு தான் அரவான் சாமியை வந்துட்டு கழுத்தை வெட்டி இது பண்ணிடுவாங்க. அது என்ன ஒரு ஐதீகம்னா, போரில் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அது செய்கிறதான். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த நாரெல்லாம் கட்டி அதோட பேஸில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உடம்பு, கை, அப்புறம் அந்த ரிங் வந்துட்டு தலைக்கு வச்சுருவாங்க. இதுதான் அரவான் கோயிலோட இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நிற்கும்போது அந்த ரயில்வே கேட் போட்டாங்க. அப்பா, என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ட்ரெயினை கிட்ட இருந்து அந்த கேட்டில் நின்று பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் அப்பளம், அப்புறம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் முடிஞ்சால் இந்த ஏரியாவுக்கு இந்த திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பபாய்.